நீ கொடுத்தா நான் சாப்பிடுவேன். ஐயோ இல்ல இவனுக்கு தான் இப்படி குடும்பம் சொல்லிட்டு சதா குடும்பம் சொல்லிட்டான். ரம்ஜான் போலாம். நப்சுக்கு அடிக்கிறதுக்கு ஒரே வழி அந்த இதுக்காக தான் வலிமார்கள்ல வந்து பசியோட தாகத்தோட காலத்தை ஓட்டுனாங்க. ஏன்னா நம்ம சிக்கன் ப்ரௌஸ், சிக்கன் 65, பிரியாணி எல்லாம் சாப்பிட்டா நப்சு எப்படி போகும்? நப்சு எப்படி போகும்? Anyway, so this is the secret of God. Why Allah has chosen us to take hunger and thirst. So 30 days continuously to do that. Definitely, that is why you will see all the nufus would have been surrendered and then they are coming to mass. Because nafs has become control. That's a mass full blood. All nufus razila. Nufus ravania. Ramzan आज के ऊपर वंडे शब्द आते हैं. अरे nufus ravania. नीचे जरा nufus razila. और रमजान full बस. India में लगा. दागी வருவாங்க. தொடங்கிறதுக்கு வருவாங்க சாப்பிடுறது. எல்லா உணவு கிடைக்குதோ என்ஜாய்மெண்ட் கிடைக்கும். நீ இதே ஒரு மியூசிக் பார்ட்டி போட்டு சொல்றேன். இப்போ நான் மியூசிக் பார்ட்டி வைக்கிறேன்னு சொல்றேன். மசித தாங்க முடியாது அவ்வளவு. ஏஆர் ரமன் கூட்டப்பா நீ உட்கார்ல மியூசிக் பார்ட்டி போடலாம் சொன்னா போடும். ஃபுல்லா மாஸ் ஃபுல்லா ஆயிட்டு ரோட் ஃபுல்லா ஆயிடும். டிராபிக் ஜாம் ஆயிடும். ஏன் நப்ஸ் தான் பிடிக்கும். என்டர்டெயின்மெண்ட், மியூசிக், டான்ஸ், சாப்பாடு, துனியாவோட எல்லாம் nufus razila they call this. And those nufus razila only will create all problems. அல்லாஹ்வுடைய zikr and Quran and namaz படிக்கிறது. Remember, my dear, why I am just calling you with force? Because I want to அடிக்கிறது உங்களோட நப்சுக்கு அடிக்கிறது. நீங்க நம்ம நப்சுல கேள்வி உங்களுக்கு இப்ப நான் ராஜ்ய தூங்கல நான் என்ன பண்ணுவேன்? என்னோட வேலை வந்து கொடுக்குது. You should understand. Why I am telling all these things to make you understand. Look, the zikr is one best, but not. So you should remember that Allah's zikr only. Wala zikrullahi. أقم الصلاة صلاة لذكري. नमाज़ो ज़िक्रुल्लाह था. अल्लाह अस्माउल हुस्ना also ज़िक्र था. तो ज़िक्र नाल தான் உலகமே சுத்துது. ஒவ்வொரு பயிற்சியும் ज़िक्र பண்ணிட்டு இருக்காப்பா. நமக்கு தெரியாது. குர்ஆன்ல எல்லாம் சொல்றான். ஒவ்வொரு மக்லூக், ஒவ்வொரு खल्क, पत्ता, हरा पत्ता हो, टूटी हो, झाड़ हो, पत्ते हो, बर्ड्स हो, जिक्र பண்றது எல்லாமே जिक्र பண்றான். ஆனா ஒருத்தர் தான் பண்ண மாட்டான். யார் அவன்? இன்சான் அல் இன்சான் அல் இன்சான். ஆனா அல்லாஹ்க்கு இன்சான் தான் ரொம்ப பிடிக்கும். இன்சான் தான் பண்ண மாட்டான். அதனால जिक्र is the most important life damage. இப்போ I will ask you one question. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 8 நாளா जिक्र பண்றோமா?
ரைட்டா 8 days சிக்கர் பண்றப்போ உங்களுக்கு என்ன எஃபெக்ட் தெரிஞ்சு? யார் சப்மில் வேலை வந்து ஜிக்கர்ல இருப்பான், ஆனா 2 நாள் தான் இருப்பான். அப்போ கூட சொல்லலாம் ஜிக்கரோட உங்களுக்கு மேல என்ன எஃபெக்ட் ஆச்சு? What you? आपके पास क्या हो? After effects of zikr. Whenever we do zikr, we feel Allah with us, and then we feel in our heart sukuna. And then we feel after zikr, whenever we do salah, we felt good, very good intention in salah. And another important thing you are missing is this. Tone இருக்குல்ல, இது வந்துட்டே இருக்கும் காதல். பேக்ரவுண்ட் மியூசிக் மாதிரி வந்துட்டே இருக்கும். You are doing something work only. அந்த பேக்ரவுண்ட் மியூசிக் எடுத்துட்டே இருக்கும். That is the real effect of zikr. அது என்ன அர்த்தம்னா, that zikr has gone into your root. இந்த வர்ற வரைக்கும் கூடாது. I'm giving you a hint. You leave this place, go do your business, whatever you want. But this tone is humbling up. You should be ringing in your ears, your heart, wherever you are doing, whatever work you are doing, in sleep also. If you get this, then I will accept. Yes, zikr has gone into your book. Therapy. One therapy started. It all depends upon you. உங்க மேலதான் இருக்கணும். நீங்க எப்படி நீங்க சீரியஸ் எடுத்துட்டு படிக்கணும், இன்ட்ரெஸ்டோட படிக்கணும், முகப்பத்தோட படிக்கணும், அவ்வளவு சீக்கிரம் எஃபெக்ட் ஆகும். அந்த வந்த உடனே உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும், உலகத்துல உங்களுக்கு காமியாபி தான், சக்சஸ் தான். உங்க முன்னாடி யாரும் நிக்க முடியாது, உங்களுக்கு யாரும் அடிக்கிறதுக்கு யாரும் வர மாட்டோம். உங்களுக்கு எங்க போனாலும் உங்க இஸ்ஸத்து தான் கிடையாது. எந்த மஸ்ஜித் போனா கூட உங்களை பார்த்தாவே ஒரு மாதிரியா இருக்கும். எல்லாரும் பக்கம் மேல ரோபம் கிடைக்கும். இந்த ரோப் கிரியேட் பண்றது வந்து இன்டர்னல் போவாங்க. உங்களுக்கு வர்றதுக்கு பயப்படுவாங்க, சில பேர் பேசுறதுக்கு பயப்படுவாங்க. வைப்ரேஷன்ஸ் இதான் எஃபெக்ட் ஆஃப் ஜிக்ர். நிச்சயத்தை வந்து சுக்கு நடக்கிறது வந்து குலாபி சிக்கலாயத்துக்கு ஓகே. பட் மெயின் எஃபெக்ட் வந்து பாடியில ஆகும், கேரக்டர்ல ஆகும், ஸ்ட்ரக்சர்ல ஆகும், பொசிஷன்ல ஆகும். உட்கார்ந்தாவே போதும் பார்ப்போம், எல்லாரும் ஒரு மாதிரியும் ஆகும். குழு ஈவன் நுபூசர் ரஜிலா also பயப்படுவாங்க பேசுறது. That is the reason why காரணம் முன்னாடி நிற்க முடியாது யாரும். ஒரு வழிபாடுகளுக்கு முன்னாடி என்ன இருக்கும், ஒரு வழிபாடு இருக்கிறார். அவர் பேர் வந்து அடுத்த இமாம் ஜாஃபர் சாதிக் ரலியல்லாஹு. இமாம் ஜாஃபர் சாதிக் ரலியல்லாஹு அன்ஹு யாருன்னா இமாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாம் பேரன், கிராண்ட்சன். இமாம் ஜாஃபர் சாதிக் ரலியல்லாஹு அன்ஹு வந்து அவ்வளவு பழசு. தீனுடைய ஹதீஸ் தர்ஸ் கொடுக்கறது, தீனுடைய பிரச்சாரம் பண்றது, மதீனா முனவ்வரால இருந்தாரு. அப்புறம் மக்கால ஒரு தவாஃப் பண்றது இருந்தாரு. மக்களுக்கு போய் அந்த டைம்ல ஒரு கிங் இருந்தான். அப்புறம் நான் ஒரு மாதிரி இருக்கு. அவன் வந்து அவனும் இதுக்கு தவாஃப் பண்றதுக்கு வந்தான். கலிஃபாதானே இருந்தாங்க அப்பெல்லாம். வந்தா பார்த்தான்னா மக்கள் வந்து இவங்கிட்ட யாரும் வருவாங்க, அவர்கிட்ட கூட்டமா போறாங்க. இவங்க பொறாம வந்துச்சு. அதனால என்ன விட்டுட்டு
அந்த ஆள் பின்னாடி போறாங்க. யார் மக்கள் கேட்டு யார் சொன்னாங்க இது மாதிரி இமாம் தான். என்ன இருக்காரு பெரிய எல்லாருக்கும் பெரிய இமாம் ஹுசைன் விடுறாங்க சொல்லி வந்து எனக்கு இது வந்து கேட்கும். எல்லா ராஜா வந்தா ராஜா வந்து சொல்றாங்க, அவரும் கண்டுக்க மாட்டாரு, அவரும் கண்டுக்க மாட்டாரு. போயிட்டு அந்த ஆள் கூப்பிடுவான் யாரு இமாம் ஜாஃபர். இமாம் ஜாஃபர் சாதுக்கு சாதாரண பாரு, ஏன் எனக்கு கூப்பிடுறான் கேட்டான், ஏன் கூப்பிடுறான் அவன்? அவங்க அந்த சோல்ஜர்ஸ் வந்து கூப்பிட்டாங்க, உங்களுக்கு கூப்பிடுறாங்க, ஏன் கூப்பிட்டான் அவன்? என்னவா இல்ல கூப்பிட்டான். அதை என்ன பண்ணாரு, கிளம்பினாங்க. கிளம்புறப்போ அந்த கூட இருக்கிற முடிவு அவங்க அழகு. நீங்க என்ன அழுகுங்க? ஏன் இல்ல அவன் வந்து ரொம்ப ஜல்லாதவன், அவன் தர்பாருக்கு கூப்பிட்டாவே ஏதாவது பண்றதுதான் கூடுவான், அடிக்கடி கூப்பிடுவான், ஏதாவது பண்ணிடுவான் உங்களுக்கு, அதான் நாங்க வந்து ரொம்ப முக்கியமா இருக்கோம். சரி தர்பார்ல வந்து என்டர் ஆறாரு. என்டர் ஆன உடனே அவன் த்ரோல் உட்காந்துருக்கான். த்ரோனுக்கு தமிழ் என்ன சொல்லுவாங்க, சிம்மாசனம் உட்காந்துருக்கான். ஓடி குச்சு ஓடி வந்து இவர் கையெல்லாம் பிடிச்சி வாங்க வாங்க கூப்பிட்டு யாரு இமாம் ஜாஃபர் கூட்டு போயிட்டு சிம்மாசனம் உட்கார வச்சுட்டான். இவன் நின்ட்டான். தர்பாடு எல்லாம் ரொம்ப ஆச்சரியப்படுறாரு. இவன் ரொம்ப திமிர் பிடிச்ச ஆளாச்ச. இவன் எல்லாருக்கிட்ட வந்து அவங்க வந்து சலாம் சொன்னவனுக்கு இது பண்ணணும் எதிர்பார்ப்பான். இதனால இவனே போறான். அவன் வர முன்னாடி ஒரு ஹுக்கும் வேற பண்ணிட்டான் ஜல்லாதுக்கு, நான் இஷாரா பண்ணணும்னு அடிச்சுட்டு போட்டேன். ஜல்லாதும் இருக்காங்க, எல்லாம் பண்ணி இது பண்றான்னு எல்லாரும் கன்ஃபியூசன், எல்லா தர்பாரிகளும். அவருக்கு அதுக்கு உங்களுக்கு என்னென்ன தேவைப்படுது சொல்லுங்க, நான் எல்லாம் பண்ணி கொடுக்குறேன். எனக்கு ஒண்ணு தேவைப்படுது, நீ எதுக்கு கூப்பிட்டது கேட்டேன். நீ எதுக்கு கூப்பிட்ட, எனக்கு ஏன் டிஸ்டர்ப் பண்ண? இல்ல நான் உங்களுக்கு பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன், மக்கள்லாம் ரொம்ப உங்களுக்கு இது பண்றாங்க, அதுதான் பார்த்தேன், ரொம்ப சந்தோஷம். நீங்க வந்து உங்களுக்கு ஏதாவது தேவைப்படுதா? எனக்கு ஒன்றும் தேவைப்படுங்க. இல்ல உங்களுக்கு ஏதாவது இதுன்னு சொல்லுங்க, நான் கூப்பிட்டேன். நீ வேணா உங்க ஹெல்த் நீ வச்சப்பட அது சொல்லிட்டு போயிட்டே இருந்தேன். ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் உட்காந்துட்டான். அப்போ தர்பார் கேட்டாங்க, நான் சொன்ன வந்தா சொன்னேன் இது பண்ணிருந்தா உனக்கு ஏன் இது மாதிரி பண்ண? நான் பைத்தியார பார்த்தவங்களுக்கு என்னடா தெரியும், என்ன ஆச்சு? அவர் வர்றாருப்பா, அவர் மேல ரெண்டு சிங்கம் தெரியும் எனக்கு, ரெண்டு சிங்கம் இருக்காங்க இங்க அவர் மேல. அந்த சிங்கம் பேசுது என்கிட்ட, அது சிங்கம் பேசுது. இவரு திரும்பி போனார்ல, அங்க முறியெல்லாம் ரொம்ப பயந்துட்டு இருந்தாங்க, இவரு அடிச்சிருவாங்க ஏதாவது பண்ணுவாங்க. திரும்பி வந்தாரா, அப்ப வந்து கேட்டாங்க, ரொம்ப பயந்து உங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷம், என்ன ஆச்சு? அவன் ஒண்ணும் பண்ணலையா? அவன் எப்படி பண்ணுவான்? என்ன சொன்ன? அவனுக்கு எப்படி டச் பண்ணுவான்? ஏன் என்ன பண்ணான்? ஏன் படம்? நான் தான் ஹதீஸ் ஷரீஃப்ல என்னோட தாத்தா சொல்லிருக்காருல்ல, என்ன சொல்லிருக்காரு? வாட்டி படிச்சேன்னா உலகத்துல மௌத்து தவிர வேற எதுவுமே அவனுக்கு துன்பப்படாது. நான் படிச்சுட்டேன், எங்க தாத்தாவோட ஹதீஸ் படிச்சுட்டேன், எனக்கு தாத்தா மேல நம்பிக்கை, ஹதீஸ் மேல நம்பிக்கை, அதனால உண்டு பண்ணுவான்னு எனக்கு தெரியும். அப்ப இன்னொன்னு சொன்னாரு, என்ன ஆச்சுன்னா நான் தர்பார்ல போகணும்னு பாக்குறேன், அவன் மேல ரெண்டு சிங்கம் உட்காந்துருக்காங்க, யார் மேல? அந்த ராஜா மேல. அவங்க என்கிட்ட பேசுறாங்க, என்ன பேசுறாங்கன்னா,
உங்களுக்கு கை வச்ச இங்க பாஸ்டி பண்ணிட்டு கவலைப்படாம வாங்க சொல்லிட்டு எனக்கு பேசுறது சொல்லு. இங்க 2 சீக்கிரம் இவ பத்தி பேசுறது, அவர் சீக்கிரம் இவரு. அதனால டெக்ஸ்ட் அத கன்க்ளூஷன் இஸ் அல்லாவோட சீக்கிரம் பண்றவங்க, அல்லாவோட நேசரவங்க இருப்பாங்க, அந்த ரோப் இருக்கும், யாராலும் ஒண்ணு பண்ண முடியாது. புரியுதா? இது போதும், இது பெஜாரட்டா வாக்குதான்.